ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மீட்பின் செயலில் அந்த ரட்சிப்பு என்கிற காரியத்தில் தெய்வீக சுகத்தையும் நமக்காக வைத்திருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கலேசியன்ஸ் சாப்டர் 3 verse 13. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து இயேசு உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டிருக்கிறார். இந்த வியாதி அப்படின்ற ஒரு காரியத்தை அதிலிருந்தும் கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். நாம் மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டிகளாக இருக்கும்போது நமக்கு அதிலிருந்தும் ஒரு விடுதலையை தேவன் வைத்திருக்கிறார். இந்த வியாதி எங்கே இருந்து வருகிறது, எங்கே ஆரம்பமாகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, உலக பிரகாரமாக பார்க்கும்போது மருத்துவ ரீதியில் பலவிதமான காரணங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த வியாதிக்கு காரணம், ஒரு நாளும் தேவன் இந்த வியாதியை உண்டாக்கவில்லை, தேவன் வியாதியை உருவாக்கவில்லை. முக்கியமாக தேவன் யார் மேலேயும் வியாதியை கொண்டு வந்து போட்டு ஏதாவது பாடம் புகட்டுறதோ இல்லாட்டினா ஏதோ கற்றுக் கொடுக்கறது, நீ உனக்கு வியாதிப்பட்டால் தான் கற்றுப்ப, அப்படியெல்லாம் கொண்டு வந்து போடுகிறவர் அல்ல. ஏனென்று பார்க்கும் பொழுது நம்ம உலக பிரகாரமாக ஒரு தகப்பனோ ஒரு பெற்றோரோ கூட வியாதிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கொண்டு போய் அந்த பிள்ளைய ஸ்பெஷலாக கொண்டு போய் போட்டுட்டு வருவோம், கொஞ்ச நாள் வியாதிப்பட்டு வரட்டும் அப்படின்னு யாருமே போட மாட்டாங்க. ஒரு உலக பெற்றோரே அப்படி செய்ய மாட்டாங்க என்று சொல்லும் பொழுது, தேவன் நிச்சயமாக அதை செய்கிறவர் அல்ல, அவர் ஒரு நாளும் செய்யவே மாட்டார். ஆனால் வியாதி இருக்கு உலகத்தில். எங்கிருந்து வந்துச்சு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் தான் மனிதன் விழுவதற்கு முன்பாக தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து பேசுகிறது. தேவன் சிருஷ்டித்த இந்த உலகத்தில் அந்த 2 அதிகாரங்கள்லையும் வியாதியை பற்றி எங்கேயுமே அவர் வியாதியை சிருஷ்டித்ததாக பார்க்க முடியல. அங்கே இருக்கிற வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்க்கும்போது இப்படி தான் பார்க்க முடியுது. 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. போதும். ஆண்டவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். எப்படி இருந்துச்சா? அது மிகவும் நன்றாய் இருந்துச்சு. இட் வாஸ் வெரி குட். அது மிகவும் நன்றாய் இருந்தது. அப்போ வியாதியை தேவன் உண்டாக்கவில்லை, வியாதிக்கு காரணம் தேவன் இல்லை. இந்த வியாதி உலகத்தில் எப்படி வந்தது என்று பார்க்கும் பொழுது, மனுஷன் ஆதாமுடைய பாவத்தின் விளைவாக மரணம் வந்தது. அந்த மரணத்தின் ஒரு பகுதியாக இந்த வியாதி பூமிக்குள்ளே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா ஆதாம் என்ன செஞ்சார்? ஆண்டவர் அவருக்கு பெரிய அதிகாரத்தை கொடுத்து இப்படி வியாதி எதையுமே ஆண்டவர் உருவாக்கலை, எல்லாமே நல்லதாக உருவாக்கி வச்சார். ஆனால் லூக்கா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அங்கே பிசாசு இயேசுவை சோதிக்க வரும்பொழுது அவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான் பாருங்க. இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உனக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் சொல்றான், இந்த பூமியின் ராஜ்யங்கள் மேல இருக்கிற அதிகாரம்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப யார் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தா? கடவுள் ஒப்பு கொடுக்கல. சாத்தானுக்கு ஆதாம் பாவம் செய்த பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது
ஆதாமுக்கு இருந்த அந்த அதிகாரத்தை, பூமியின் மேல் இருந்த அதிகாரத்தை எடுத்து பிசாசு கையில் கொடுத்துட்டான். பிசாசு சொல்கிறான், எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை நான் கொடுக்குறேன், அப்போ என்னை பணிந்தா இதை கொடுப்பேன்னு சொன்னான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவனை விரட்டி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் ஆதாம் மூலமாக பாவம் வந்தது, அந்த பாவத்தின் மூலமாக மரணம் வந்தது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆதாமோட அந்த பாவம், அந்த மரணம் முடிஞ்சு போல. அது எப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி, ஒரு சங்கிலி தொடர் செயல்பாடு மாதிரி ஒரு காரியம் நடக்குது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. எல்லா மனுஷரும் பாவம் செய்கிறாங்க. ஆதாம் பாவம் செஞ்ச மாதிரி என்ன செய்கிறாங்க, அவன் பாவத்தை எல்லாத்துக்குள்ளாரையும் புகுத்தி விட்டான். எப்படி? அவனுடைய ரத்தம் எல்லாருக்குள்ளாரையும் இருந்ததுனால. அதே மாதிரி அவன் பாவத்தினால உண்டான விளைவு மரணம். மரணமும் எல்லாருக்கும் வந்துவிட்டது. மனிதன் பாவம் செய்ததுனால இந்த பிசாசினுடைய கிரியைகளிலே இதுவும் ஒன்றாய் இருக்கிறது. ஆனால் கலாத்தியர் 3:13 நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபம் அது இந்த உபாகமம் 28 சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் 3 விஷயங்கள், 3 பகுதியாக அதை பிரிக்கலாம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற சாபமான காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியலைன்னா என்னெல்லாம் நடக்கும் 3 பகுதியாக பிரிக்கலாம். முதலாவது ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? தேவனை விட்டு பிரிக்கப்படுகிற ஒரு நிலை. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலே முதல் காரியம் தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட நிலை. இரண்டாவது காரியம், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலே உபாகமம் 28 இருக்கிற வசனங்களை இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால், வியாதியெல்லாம் வரும் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்கிறார். கொள்ளை நோய் வரும், வியாதி வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 28க்கு போகலாம். 59-60 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார், அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். இப்போ இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் சாபங்களில் வர்ற காரியம். நியாயப்பிரமாணத்தின் சாபங்களில் வர்ற ரெண்டாவது காரியம் வியாதி. முதலாவது காரியம் ஆவிக்குரிய மரணம், தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட நிலை. ஒருவேளை ஒரு கேள்வி உண்டாகலாம், பாஸ்டர் ஆரம்பத்தில் சொன்னீங்க ஆண்டவர் யார் மேலேயும் வியாதியை போட மாட்டார்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல கர்த்தர் வாதைகளினால் உன்னை வாதிப்பார் அப்படின்னு போட்டிருக்கே, அப்போ அது எப்படி பொருந்தும் அப்படின்ற கேள்வி. அந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா ஒரு சிறிய விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். நியாயப்பிரமாணம் என்பது பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதா. பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து இன்னும் வெளிப்படவில்லை. மனிதன் பாவம் செய்து விட்டான். கிறிஸ்துவின் மூலமாக தான் பாவத்திற்குரிய பூரண நிவாரணம் உண்டாகும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து வெளிப்படலை, புதிய ஏற்பாட்டில் தான் வெளிப்படுறார். அதனால் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை
பாதுகாக்கும்படியாக தேவன் என்ன கொடுக்குறாருன்னா, அதாவது மனுஷன் பாவம் செஞ்சதுனால தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த உலகத்தின் மேலே, அது பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து வருகிறதற்கு முன்பாக அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த மழை பெய்கிற மாதிரி, மழையே நெருப்பாக விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க, பயங்கரமாக இருக்கும்ல. அந்த மாதிரி இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த நியாயப்பிரமாணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கொடை மாதிரி கொடுத்துட்டார். கவனிக்கிறீங்களா? கொடை, சரிங்களா? அது ஒரு எல்லை கோடை அவர்களுக்கு கொடுக்கிறது. இப்போ கடவுள் சொன்ன மாதிரியெல்லாம் அவங்க கீழ்ப்படிஞ்சு அந்த நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்சாங்கன்னா அவங்க அந்த கொடையின் பாதுகாப்பிற்குள்ளார இருப்பாங்க. அப்போ பூமியில் தேவனுடைய நியாய தீர்ப்பு மற்றவங்க மேலே விழுந்தாலும் அந்த நியாய தீர்ப்பு இவர்கள் மேலே வராதபடிக்கு அந்த நியாயப்பிரமாணத்தின் பாதுகாப்பு இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எங்க? பழைய ஏற்பாட்டில். ஆனால் அந்த கொடையை விட்டு வெளியில் போனாங்க, அந்த எல்லை கோடை விட்டு தாண்டினாங்க, அந்த வேலியை விட்டு வெளியில் போனாங்கன்னா பாவத்தின் விளைவாகிய சாபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலும் வந்தது. அதுக்கு நிறைய உதாரணங்களை பார்க்குறோம். ஆகான் கூட இந்த பிரமாணத்தை மீறின பொழுது அவனும் அவனுடைய முழு சந்ததி, ஆடு மாடு எல்லாம் சேர்த்து போட்டு கல்லெறிந்து கொன்று எரித்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ தேவன் வாதைகளினால் வாதிக்கிறார்னா, தேவன் அவர் பாக்கெட்டில் ஏதோ வாதை வச்சிருக்கிற மாதிரி, பரலோகத்தில் வாதை வச்சிருக்கிற மாதிரி அப்படி நம்ம நினச்சிக்கூடாது. ஏன்னா தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள நியாயப்பிரமாணத்தை ஒரு பாதுகாப்பாய் கொடுத்தார். எது வரைக்கும்? கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திற்கு நிரந்தரமான தீர்வை தம்முடைய சிலுவை மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் கொண்டு வருகிற வரைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது. அது என்னன்னு பார்க்கும்போது, இயேசு நமக்காக சாபமாய் மாறினார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ முதல்ல ஆவிக்குரிய மரணம், ரெண்டாவது வியாதி, மூணாவது நியாயப்பிரமாணத்தின் சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரித்திரம் அல்லது வறுமை, பொருளாதார சீர்குலைவு, தோல்வி, இன்னும் சொல்லப்போனால் லேக், பற்றாக்குறை. இது எல்லாமே அந்த ஒரே காரியத்தில் சொல்லிடலாம். பொருளாதார சீர்குலை, வறுமை, தரித்திரம். அப்போ அந்த மூணு விஷயம் நியாயப்பிரமாணத்தின் சாபம் அதில் அடங்கி இருக்கிறது. உபாகமம் 28 நீங்கள் கூறு போட்டிங்கன்னா, பிரிச்சிங்கன்னா இந்த மூணு விஷயமா பிரிச்சிடலாம். முதலாவது ஆவிக்குரிய மரணம், இரண்டாவது வியாதி, மூன்றாவது தரித்திரம் அல்லது வறுமை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின பொழுது அவர் இந்த சாபத்திலிருந்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டார். மீட்டு கொள்றதுனா என்னன்னா, ஒரு காலத்தில் தமக்கு சொந்தமாக இருந்த மனுஷன் தம்மை விட்டு விலகி பாவத்தில் போயிட்டான், அவன் இழந்து போயிட்டான், தொலைஞ்சு போயிட்டான். அவர் தம்முடைய இரத்தத்தை கிரயமாய் சிந்தி மீண்டும் அவனை தனக்கு வாங்கி கொண்டார். ஹல்லேலூயா. ஆதாமை படைச்சப்ப அவன் சாபத்தோடு இல்லை, அவன் நல்லா இருந்தான், மிகவும் நல்லா இருந்தான். எப்படி இருந்தான்? எப்படிங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. மிகவும் நன்றாக இருந்தான். அந்த மாதிரி ஒரு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இயேசு சாபமாகி நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்காக வைத்த தீர்வாக இருக்கிறது. தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அவருடைய மீட்பின் ஆசீர்வாதமாக இருக்கிறது.
எது? தெய்வீக சுகம். தெய்வீக சுகம். ஏசாயா 53 அதிகாரம் 4 வசனம் 5 வசனங்களை வாசிக்க போகிறோம். ஏசாயா 53 4 வசனத்தை வாசிக்க போகிறோம். முதலாவதாக, அதாவது இந்த மீட்பின் கிரியை, எல்லாரும் சொல்லுங்க, மீட்பின் கிரியை. இன்னொரு தடவை சொல்லுங்க. மீட்பின் கிரியைனா நம்மளை திரும்ப ஆண்டவர் மீண்டும் வாங்கி தம் பிள்ளைகளாக அவர் தம்மை மாற்றி, எதை மனுஷன் இழந்து போனானோ அந்த மேன்மையான நிலைக்கு கொண்டு வருகிறார். அது பேர் தான் என்ன? மீட்பின் கிரியை, ரிடம்டிவ் ஒர்க். இந்த மீட்பின் கிரியை எப்போ நடந்துச்சுன்றதை சொல்லிட்டு இந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இந்த மீட்பின் கிரியை எப்போ நடந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார், என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்லும்போது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழத் தொடங்கிச்சான். சரியா? அப்போ இருந்தே, அந்த நிமிஷத்துல இருந்தே அந்த பாத்திரம், எந்த பாத்திரம்? நம்ம மேலே வரவிருந்த தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரத்திலிருந்து அவர் பானம் பண்ணுறார், பானம் பண்ண தொடங்குறார். அந்த கஷ்டத்தை அவர் அனுபவிக்கிறார். அப்புறம் அவரை வந்து சிறை பிடிக்கிறாங்க, இழுத்துட்டு போகிறாங்க, அடிக்கிறாங்க, தாடி மயிரை பிக்கிறாங்க, பொய் குற்றம் சாட்டுறாங்க, பின்னாடி முதுகெல்லாம் அடிக்கிறாங்க, கிழிஞ்சி முதுகெல்லாம் உழுகிறவனுடைய நிலம் போல் ஆகுது. அடுத்த நாள் சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க, சிலுவையில் அடிக்கிறாங்க, ரத்தம் சிந்துறாரு, மறிக்கிறாரு, விழாவில் ஈட்டி பாய்ச்சுறாங்க. அவருடைய மரணத்தில் அவருடைய ஆவியை தேவனுக்கு, பிதாவுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. தேவன் என்ன செய்கிறார்? பிதாவாகிய தேவன் அவருடைய அந்த ஆத்துமாவை பாதாளத்துக்கு அனுப்புகிறார். ஏன்னா நம்முடைய பாவத்தெல்லாம் சுமந்துக்கிட்டு பாதாளத்துக்கு போகிறார். 3 நாள் அங்கே அந்த பாடுகளை அவர் அனுபவிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் உயிர் தெழுப்புகிறார். உயிர் தெழும்பி அவர் சிந்தின பரிசுத்த இரத்தத்தை எடுத்து பரலோகத்துக்கு போகிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் அந்த இரத்தத்தை நம்முடைய பாவ நிவர்த்திக்காக, நித்தியத்திற்கும் நாம் மன்னிக்கப்பட்டவர்களாகும்படியாக, மீண்டும் நாம் இழந்த நிலைக்கு நம்மை கொண்டு வரும்படியாக அந்த இரத்தத்தை அங்கே விலைக்கரையமாய் செலுத்துகிறார். அதுக்கப்புறம் எல்லாவற்றின் மேல் ஆளுகை உடையவராக, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராக, பாதாளத்தின் மேல் அதிகாரம் உடையவராக பிதாவின் வலது பாரசத்தில் உட்காருகிறார். கெத்செமனேல இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வேர்வை விழ ஆரம்பித்ததுலேருந்து அந்த பிதாவின் வலது பாரசத்தில் போய் உட்கார்றார் இல்லையா, அதுக்கு இடையில் இருக்கிற அவ்வளவு காரியத்துக்கும் ஒரே வார்த்தை தான் மீட்பின் செயல். எத்தனை பேர் விளங்குச்சு? இப்போ வாசிக்கலாம். ஆகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நிறுத்துவோம். மெய்யாகவே அப்படின்னு சொல்லுது. மெய்யாகவே, மெய்யாகவேனா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை ரொம்ப, இந்த அதிகாரமே இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் செயலை குறித்து விளக்குகிற அதிகாரம். அதிலும் இந்த வார்த்தை முக்கியமாக எப்படி இங்கே ஏசியா அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்தினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பொதுவாக நீங்கள் ஏசாயா எழுதுறத பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை அடிக்கடி நீங்கள் பார்க்க முடியாது. இந்த இடத்துல ஆவியானவர் ஏசாயாவை எழுத வைக்கிறாரு. ஏன் எழுத வைக்கிறாருன்னா, வேதம் முழுசுமே சத்தியம்தான். அதுக்கு முன்னாடி அவர் பேசினதும் ஏசாயா எழுதினதும் சத்தியம்தான். ஆனால் இதை ஏன் அழுத்தம் திருத்தமாக ஆவியான எழுத வைக்கிறார்னா, இதை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இயேசு சாபமானதற்கு ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, மெய்யாகவே, நிஜமாகவே, உண்மையாகவே. அவர்னா இயேசு மேசியா நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு
பாடுகள்ன்ற வார்த்தைக்கு அங்கே எபிரேயத்தில் போடப்பட்டிருக்கிற பதம் நம்முடைய பலவீனங்கள், பலவீனங்கள் அல்லது நம்முடைய வியாதிகள். நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எதை சுமந்தாரா? அதுவும் அந்த வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்னா, துக்கம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் பெயின். அதாவது உணர்ச்சி ரீதியாக ஒரு மனுஷன் படுறான் பாருங்க, மன உளைச்சல், மன வேதனை, அதையும் உடலளவிலே படுகிற வலி, ரெண்டுத்தையுமே இயேசு சுமந்தார். இயேசு நம்முடைய பாடுகளை, அப்படின்னா வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வலிகளை, துக்கங்களைனா வலிகளை சுமந்தார். ஒரு ஆமென் சொல்றீங்களா? அப்ப இயேசு சாபமானார்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு நம்முடைய வியாதியை சுமந்தார், அவர் வியாதியா மாறினார். அந்த உடம்பை பாருங்க, ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. சிலுவையில் ஆண்டவர் தொங்கும்போது அவர் உடம்பு என்ன கோலத்தில் இருந்துச்சுன்ற பாருங்க. ஒரு கொடூர வியாதியஸ்தனுடைய உடல் இருக்கக்கூடிய நிலையில் அந்த அவரே வியாதியா மாறினார், வியாதியை சுமந்தார். இயேசு சாபமானார்னா என்ன அர்த்தம்? அந்த சாபத்தில் ஒரு சாபம் என்ன? வியாதி. அவர் வியாதியாகவே ஆனார், வியாதியை சுமந்தார். அவர் வியாதியை சுமக்கல, நம்ம வியாதியை சுமந்தார். அவர் வலிகளை சுமக்கல, நம்முடைய வலிகளை சுமந்தார். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். நம்ம வியாதியை சுமந்தார், என் வியாதியை சுமந்தார், உங்கள் வியாதியை சுமந்தார், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க வியாதியை சுமந்தார், உங்கள் நண்பர்கள் வியாதியை சுமந்தார், உங்கள் பிள்ளைங்க வியாதியை சுமந்தார், எல்லாருடைய வியாதிகளையும் சுமந்தார், எல்லாருடைய பலவீனங்களையும் சுமந்தார், நம்ம வலிகளை சுமந்தார், நம்முடைய வலிகளை சுமந்தார், உடல் வலிகளை சுமந்தார், மனசு வலியை சுமந்தார், மன உளைச்சல்களை சுமந்தார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த வசனத்தின் அடுத்த பகுதி அதை புரிஞ்சுக்காம அப்படியாக அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அப்படி எண்ணிட்டாங்க. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, அவர் மீறுதல் இல்லை, நம்ம மீறுதல்னால் தான் காயப்படுறாரு. அவர் அக்கிரமம் இல்லை, நம்ம அக்கிரமத்தினால அவர் நொறுக்கப்படுறாரு. எப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சு அந்த பாவத்தினால எப்பேற்பட்ட உடஞ்சி போன நிலையில் ஒரு மனுஷனுடைய உடல் இருந்தாலும் அந்த பாவத்துக்காக அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். வசனம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினேன்னா தண்டனை. பாருங்கள், நம்ம மன உளைச்சலெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டதுனால நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தழும்புனா என்னன்னா, முதுகில் அடிக்கிறான், 39 தடவை அடித்து முதுகையே கிழிச்சிடுறாங்க. முதுகே இல்லைங்க, முதுகே இல்லை, கிழிச்சு எடுத்துடுறான். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், வானத்தையும் பூமியும் படைச்சவர். மற்றதெல்லாம் கூட நம்ம ஏதோ ஜீரணிக்க முடியுது. அவர் அடிக்கப்பட்டார் அப்படின்னு, அவர் உடைக்கப்பட்டார்னு. இங்கே முதுகே இல்லை, முதுகையே கிழிச்சிடுறாங்க. அது ஏன் அப்படின்றது தான் முக்கியம். இந்த தழும்புகளால்ன்றது அந்த முதுகிலே அவர் கிழிக்கப்பட்ட, அந்த கிழிக்கப்பட்ட முதுகில் இருக்கிற காயங்கள், அந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நான் குணமாகிறேன், நீங்கள் குணமாகிறீர்கள்,
நாம் குணமாகிறோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க குணமாகறாங்க. உங்கள் பிள்ளைங்க குணமாகறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, thank you Jesus. சொல்லுங்க, அவர் வெளியேற பெற்ற தியாகத்தை நான் நினைக்கிறேன். அவருடைய உடைக்கப்பட்ட சரீரத்தை நான் நினைக்கிறேன். அவருடைய சிந்தப்பட்ட ரத்தம், ஆராய் புரண்டோடுகிற ரத்தம், அதை நினைக்கிறேன். அந்த இரத்த நதியில் மூழ்கி எழும்புகிற, இயேசுவின் இரத்தத்தின் நதியில் மூழ்கி எழும்புகிற, இயேசுவின் இரத்தத்தின் நதியில் மூழ்கி எழும்புகிற. சொல்லுங்க சொல்லுங்க, அவர் எனக்காய் செலுத்தின கிரயத்தை நான் நினைக்கிறேன். ஆகவே தைரியமா சொல்லுங்க, ஆகவே வியாதி என் சரீரத்தில் இருக்க அனுமதி இல்லை. பலவீனம் என் உடல்ல இருக்க அனுமதி இல்லை. எந்த வியாதியையோ நான் புறக்கணிக்கிறேன். என் உடலை விட்டு விரட்டுகிறேன், பலவீனத்தை விரட்டுகிறேன். இயேசு என் வலியை சுமந்ததனால வலியை விரட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தினால நான் சுகமாகி விட்டேன்னு கட்டளையிடுகிறேன், சுகமாகி விட்டேன்னு அறிவிக்கிறேன். தெய்வீக சுகம் எனக்கு சொந்தம், தெய்வீக ஆரோக்கியம் எனக்கு சொந்தம். எனக்குள்ள இருக்கிற வியாதிக்கு காரணமா இருக்கிற எந்த ஆவிகளும், பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால வெளியே போ. இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு வெளியே போ. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இருதய பிரச்சனைகள் வெளியே போ. இயேசுவின் நாமத்தினால வயிற்று கோளாறுகள் வெளியே போ. ஒவ்வொரு அவயவத்தில் இருக்க பிரச்சனை வெளியே போ. எலும்பு பிரச்சனைகள் வெளியே போ. சரும பிரச்சனைகள் வெளியே போ. நரம்பு பிரச்சனைகள் வெளியே போ. இயேசுவின் நாமத்தினால எந்த வியாதியா இருந்தாலும், எந்த டியூமரா இருந்தாலும், எந்த கட்டியா இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால, அது கேன்சரா இருந்தாலும் வெளியே போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இப்போ உங்க உடம்ப பார்த்து பேசுங்க. என் சரீரமே, நான் சொல்றத கவனி. இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய வசனத்தை இப்ப நான் பேசுறேன். அவருடைய தழும்புகளால நான் சுகமாகி விட்டேன். இப்பொழுது இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, நீ கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இதற்கு நீ அடிபணி, நீ அடிபணிந்தே ஆக வேண்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால்கள் வரைக்கும் என் சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயமா இருக்கிறதுனால நான் சுகமா இருக்கிறேன். இன்று முதல் ஆரோக்கியமா இருக்கிறேன். பலத்தின் மேல் பலன் அடைகிறேன், சுகத்தின் மேல் சுகம் அடைகிறேன், விடுதலையின் மேல் விடுதலை. இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. சுகமளிக்கும் இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. மனதுருக்க ஊற்று திருச்சபை நடத்தும் 14ஆம் ஆண்டு மகிமை கருத்தரங்கு. தலைப்பு ஆவியில் நிறைந்து ஜெபித்தல். நாள் அக்டோபர் 10, 11 மற்றும் 12. நேரம் வியாழன் மாலை 6 மணி மற்றும் வெள்ளி காலை 9:30 மணி முதல் சனி மாலை 5:30 மணி வரை. இடம் மனதுருக்க ஊற்று திருச்சபை, சர்ச் அவென்யூ, கோணக்கரை ரோடு, உறையூர், திருச்சி. தேவ செய்தியாளர்கள் ரெவரண்ட் ஆர். பால் மோசஸ், பாஸ்டர் பிரீதா மோசஸ், பாஸ்டர் ஸ்ரீஜித், ரைட் ரெவரண்ட் பிரைட் கென்னடி, பாஸ்டர் ஜான் சாமுவேல் மற்றும் பாஸ்டர் இம்மானுவேல். மகிமையான ஆராதனை,
வல்லமையான தேவ வார்த்தை, தேவ பிரசன்னம் நிறைந்த விடுதலையின் நேரங்கள். பதிவு கட்டணம் ரூபாய் 100 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு 9842050988 9842950967. பங்கு பெறுங்கள், பயன் பெறுங்கள். இது உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனை.